நஜீஹ் அவர்களின் தந்தை இர்பாத் இப்னு சாரியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கம் ஒன்றை நிகழ்த்தினார்கள். அப்பிரசங்கத்தினால் எங்களது உள்ளங்கள் அச்சத்தினால் நிரம்பின. எங்களது கண்களில் கண்ணீர் ததும்பியது. நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இது உங்களது கடைசி பிரசங்கம் போல் தெரிபடுகின்றதே, எனவே நீங்கள் எமக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கூறினோம். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவை அஞ்சுவது கொண்டும் ஓர் அடிமை உங்களுக்கு தலைவராக ஆனாலும் அவருக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வழிபட வேண்டும் என்பது கொண்டும் உங்களுக்கு நான் வசியத் நல்லுபதேசம் செய்கின்றேன். நிச்சயமாக உங்களில் அதிக நாட்கள் யார் வாழ்கின்றாரோ அவர் அதிக முரண்பாடுகளை காண்பார். அச்சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்னுடைய வழிமுறைகளையும் மேலும் என்னுடைய நேர்வழி காட்டப்பட்ட ராஷிதீங்களான ஹலீஃபாக்களையும் பின்பற்றுங்கள். அவைகளை கடவாய் பற்களால் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். மார்க்கத்தில் புதிதாக ஏதேனும் ஒன்றை ஏற்படுத்துவதிலிருந்து உங்களை நான் எச்சரிக்கின்றேன். மார்க்கத்தில் புதிதாக நுழைக்கப்பட்ட அனைத்தும் நூதன செயல்களாகும். ஒவ்வொரு நூதன செயல்களும் வழிகேடாகும். நூல் அபூ தாவூத் மற்றும் திர்மிதி.